கதியை நோக்கி நாம் பயணிக்கிறோம், மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம். அப்படி ஒருநிலைப்படுத்தும் போது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இதுக்காக தான் திருவிளக்கு பூஜை நம்ம வைக்கிறோம். இது உலக நன்மைக்காக தான். மோரோவர் இது இங்கே பெரம்பூரில் வைக்கலை, மேக்சிமம் வைக்கலை, எனக்கு தெரிஞ்ச அந்த அளவு வைக்கலை. அதை இந்த முறை நம்ம மகேந்திரன்ஜி எடுத்து பண்ணுறாரு. ஸோ அவர் எடுத்து பண்ணும்போது நம்மெல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அதை சேர்ந்து பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் இருக்குது. முதல் எண் மகேந்திரன்ஜியும், ரெண்டாவது எண் காஃபே மணிஜியும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எண் நம்பர் 1, கவுண்ட் ஃபைல் நம்பர் 1. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை அவங்க கையில் போயிடணும், பெரிய பகுதி அவங்க கையில் போயிடணும். சிறிய பகுதியில் பெயர், முகவரி, தொடர்பு எண்ணை எழுதி பிரித்து நம்ம வச்சுக்கணும். விளக்கு பூஜைக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க இதை எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க இதை எடுத்துட்டு வந்தாதான் நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கணும். அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும்னா, தட்டு, பூஜை மணி, தீர்த்த சொம்பு, தூப கலசம், திருவிளக்கு, உத்திரணி, அவ்வளோ. இது எடுத்துக்கலாம். அந்த பேர் எடுங்க. மஞ்சள் முதல் கொடுக்கணும், ஏன்னா விநாயகர் பூஜை பண்ணணும். விநாயகர் பூஜைக்கு மஞ்சள் கொடுக்கணும். மஞ்சள், குங்குமம், உதிரி புஷ்பம், அந்த புஷ்பம், இந்த புஷ்பம், பட்டாளி, ஊதுவத்தி, அச்சக அரிசி, வாழை இலை, கற்பூரம், எண்ணெய், தேங்காய், வாழைப்பழம், தொன்னை, 3 தொன்னை வைக்கணும். அந்த தொன்னையிலலாம் மஞ்சள், குங்குமம் வைக்கணும். குங்குமத்தில் தான் நம்ம அர்ச்சனை பண்ணணும். 1008 போட்டிகள் வரும், ஒவ்வொரு இதுவாக எடுத்து அர்ச்சனை பண்ணணும். அதை எப்படி பண்ணோம்னா, ஒரு தொன்னையிலேருந்து இன்னொரு தொன்னையில் போட்டால் போதும். நம்ம இடத்த கொஞ்சம் சுத்தமாகவும் பார்க்கணும். விளக்கு கிட்ட வச்சுட்டு இதை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்குறோம், மங்கள பொருட்கள் கொடுக்குறோம், வரிக்கை துண்டு, தாம்பரம், அப்புறம் பாய் தேவைப்படும், வண்டிப்பாய். அப்புறம் பெரிய விளக்கு, ஏகதீபம்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய விளக்குல தான் அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி, அதன் மூலியமாக தான் நம்ம அதுலேருந்து தான் தீபம் எடுத்து எல்லா தீபத்திலையும் ஏற்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள், மாலை, தீபத்தி, அப்புறம் பாத்திரங்கள் கணக்கு பண்ணோம்னா எண்ணெய் பாத்திரம், தூக்கு, கரண்டி எல்லாம் இருக்குது. அப்புறம் சவுண்ட் சர்வீஸ், அப்போ தான் அந்த ஒருத்தர் செய்யும் போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வரவங்க கிட்ட சொல்லிடணும், போகும்போது விளக்க குளிர பார்த்து போங்கன்னு சொல்லிடணும். ஏன்னா சில இடத்துல அணைஞ்சி போச்சுன்னா சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கேயே பூஜை பண்ணி முடிச்சு குளிர பார்த்துட்டு வீட்டுக்கு நடு வீட்டில் எடுத்துன்னு போயோ பூஜை ரூமில் வச்சு நீங்கள் ஏற்றி வைக்கலாம். ஒரு சாந்தி மந்திரம், சொல்லி அதை பண்ணிக்கலாம். அதில் விளக்கை திரும்பி போட்டுருக்கோம். கான்செப்ட் நம்ம விளக்கு பூஜை வைக்கலாம் சொல்லி ஒரு திருவிளக்கு பூஜைன்றது கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. லோகசேமத்துக்காக குறிப்பாக ஓசோன் லேயர் விரிசல் இல்லாமல் தடுக்கிறதுக்காக மழை கரெக்டாக தெரியும், இருக்காது. ஆமாம், ஹோல்ஸ் இருக்காது ஓசோன் லேயர். அதுக்காக தான் திருவண்ணாமலை தீபத்தோட கான்செப்டே அதான். அக்னிமலைன்றது வேற, கொப்பரையில் ஏற்றத்தோட கான்செப்டே அது ஓசோன் லேயரை கிடக்கிறது. அதாவது ஒரு இதில் வச்சா நம்ம கண்டம் முழுக்கவே ஓசோன் லேயரை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது. ஸோ இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை வைக்க வேண்டியது. இப்போ என்னென்னா ஒவ்வொரு பகுதியில் வைக்கிறோம். பெரம்பூருக்கு ஒரு ஜீவி இருக்காங்க, அம்மன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற. அது வரக்கூடிய 2ஆம் தேதி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. 24ஆம் தேதி அவர் சங்கர், அவர் இந்த ட்ரஸ்டோட பிரசிடென்ட், அவர் கோவிலில் இருக்கிறார். இந்த மாதிரி பகுதி வாரியாக நம்ம வச்சோம்னா இந்த பகுதிகளுக்கு நல்லது. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், குடும்பமும் சேமமாக இருக்கும். சரி, அதுக்கு உண்டான இந்த முயற்சிகளை தான் நம்ம எடுக்கிறோம். அதை இப்போ நம்ம என்ன ஏன் பண்ணியிருந்தோம்னா, நம்ம சஜீவ சேகர் ராஜா, அம்மா அம்பிகா அம்மா, சுரேஷ், இவங்கெல்லாம் உங்கள் ஏரியாக்காரங்க, பூங்குகார் நகர், ஜிபி. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் அந்த பகுதியில் ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா? சிவாவிஷ்ணு ஆலயம் இருக்குது, பாலசுப்ரமணியம் இருக்குது, கல்லூரி இருக்குது,
மெயினா இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை செய்யணும். என்ன கேட்டா நம்மளுடைய வெற்றி என்னன்னா மாற்று கட்சியை சேர்ந்தவங்க வந்து இதில் கலந்துட்டாங்கன்னா இதோட வெற்றி நமக்கு. நம்ம அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். யார் குடியரசு அன்னைக்கு இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ண முடியுமோ சேகர் ராஜா